வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக் அண்ட் ஏபிஐ டெமோ பார்க்கலாம். ஓகேங்களா? பேக் அண்ட் ஏபிஐ டெமோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்வாகர் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வாகர் இன்டெகிரேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு ஆட் சம் டிபெண்டன்சி. ஓகேங்களா? இதுதான் அந்த டிபெண்டன்சி. வி நீட் டு ஆட் த டிபெண்டன்சி. ஸ்ப்ரிங் டாக், ஓப்பன் ஏபிஐ, ஸ்டார்டட், வெப் எம்இசி -ui. இதுதான் வந்து ஸ்வாகர் எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். வி நீட் டு ஆட். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸில் என்ன பண்ணோன்னா வி ஹவ் டு ஆட் திஸ். ஓகேங்களா? இது மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்வாகர் வந்து எனேபிள் ஆகிடும். என்ன பண்ணுறீங்க, இங்கே இந்த மெத்தட் வந்து அட்பீன் கொடுத்துருங்க. அட்பீன் கொடுத்தா என்ன ஆகும்? whenever you start the application, this bean method get invoked, initialize the swagger APIs. அப்படி இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறேன், இந்த ஸ்வாகர் ஏபிஐ டைட்டில் வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறேன், டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஏபிஐன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது வெர்ஷன் 1.0ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் ஸ்டைல் டோக்கன் அண்ட் கியூ மேனேஜ்மெண்ட் ஏபிஐ. இந்த இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு ஐ எம் இனிஷியலைசிங் அ ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் த சர்வர். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசரில் ஸ்வாகருக்கான யூஆர்எல்லை கால் பண்ணுறேன். இல்லை கால் பண்ணோன்னு பாருங்கள், நான் என்னெல்லாம் ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கேனோ அந்த ஏபிஐக்கான டாக்குமெண்டேஷன் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது வழியாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கியூ கண்ட்ரோலரில் வந்து நான் 2 ஏபிஐ கிரியேட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? டோக்கன் கியூ கண்ட்ரோலர். இந்த டோக்கன் கியூ கண்ட்ரோலரில் நான் 2 ஏபிஐ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து டோக்கன் கிரியேட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஃபெச்சிங் ஆல் அவைலபிள் வெயிட்டிங் டோக்கன். வெயிட்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டோக்கனை பார்க்கறதுக்கு 2 ஏபிஐ கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த 2 ஏபிஐக்கான ஏபிஐ டீட்டெயில்ஸ் தான் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா டிஸ்பிளே கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கண்ட்ரோலரில் கம்ப்ளீட்டு, கால் நெக்ஸ்ட்டு, அப்புறம் கரெக்ட்னு சொல்லிட்டு 3 டோக்கன் கிரியேட் பண்ணி 3 ஏபிஐ கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏபிஐ ஒரு டோக்கனை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ டாக்டர் பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய டோக்கன் ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் கொடுக்கணும். இது எதுக்குன்னா கால் நெக்ஸ்ட்னா இப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க, அடுத்த அவைலபிள் டோக்கன் பர்சனை கூப்பிடும்போது நம்ம கால் நெக்ஸ்ட்னு கொடுப்போம். அப்படி கால் நெக்ஸ்ட்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கால் நெக்ஸ்ட்னு சொல்லும்போது நம்ம எந்த கவுண்டருக்கு அவங்க போகணுன்றதை இது இங்கே சொல்லிவிடுவோம். இங்கே சொல்லிட்ட பிறகு அவங்க வந்து அந்த கவுண்டருக்கு போவாங்க. அப்படி போகும்போது இந்த கால் நெக்ஸ்ட் வந்து அந்த டோக்கனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து கால்டுன்னு மாற்றிடும். அதுக்கப்புறமா கரண்ட்டுன்றதுனா இப்போது ஒரு டோக்கனுக்கான பர்சனை கூப்பிட்டாங்க, கால்டுன்னு மாற்றியாச்சு, அவங்க வந்து இப்போ டாக்டரை பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கரண்ட். ஓகேங்களா? இந்த ஏபிஐ வந்து ரிட்டன் கரண்ட்லி ப்ராசஸிங் டோக்கன் அதை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக இந்த ஏபிஐ வச்சு தான் வந்து நம்ம டிவியில் டிஸ்பிளே பண்ணுவோம் எந்த டோக்கன் கரண்ட்லாம் ப்ராசஸில் இருக்குது, எந்த டோக்கன் பர்சன் வந்து டாக்டரை பார்த்துட்ருக்காங்க. இந்த டீட்டெயில் வந்து இந்த ஏபிஐ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்துன்றது என்னென்னா ஒரு சின்ன ஏபிஐ தான் இது. இதை ரன் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள். ரன் பண்ணும்போது டோக்கன் டிஸ்பிளே சிஸ்டம் இஸ் ரன்னிங். இது எதுக்குன்னா whenever start the server we need to make sure that our application is running properly. அதுக்கு தான் நம்ம இந்த ஹெல்த் ஏபிஐ நான் உருவாக்கியிருக்கேன், வேறு எதுக்கும் இல்லை. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலாம், பட் அது பார்ப்போம் அப்புறமா. இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த ஏபிஐ ரன் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த ஏபிஐலாம் வந்து நம்ம டெமோ பார்ப்போம், எப்படி வந்து போஸ்ட்மேன் வழியாக டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதுலேயும் டெஸ்ட் பண்ணலாம், போஸ்ட்மேன்லேயும் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ டோக்கன். ஓகேங்களா? நியூ டோக்கனுக்கான ஏபிஐ இங்கே இல்லை. ஓகே, இதுதான் நியூ டோக்கன். ஓகே, இந்த போஸ்ட் ஏபிஐ பார்த்தீங்கன்னா we no need to pass any request body, எக்ஸிக்யூட் கொடுத்தாலே it will create a new token for a customer. இப்போ இந்த எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் பாருங்கள், கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், டோக்கன் கிரியேட் ஆகிடுச்சு. டோக்கன் நம்பர் வந்து 3, ஐடி வந்து பிரைமரிக்கு வந்து 27, ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங்னு இருக்குது. கரெக்டுங்களா? டேட்டா பேஸில் பார்ப்போம். டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 27 இருக்குங்களா? ஐடி வந்து இங்கே 27 இருக்கா? டோக்கன் நம்பர் வந்து 3 இருக்குங்களா? அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ whenever you create a new token that will create with a waiting status. ஓகேவா? இதே ஏபிஐ வந்து நம்ம வந்து போஸ்ட்மேன்லேயும் டெஸ்ட் பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு
இங்கே போட்டுக்கிறேன். இங்கே போஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். இந்த போஸ்ட் டைப் போஸ்ட் மாற்றிக்கிறேன். இப்போ திருப்பி ஐ வாண்ட் டு கிரியேட் another டோக்கன். another டோக்கன் கிரியேட் ஆகிடுச்சு. ஐடி வந்து 28ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஐடி வந்து 28ன்னு வரும் பாருங்க. ஐடி 28, டோக்கன் நம்பர் 4, டோக்கன் நம்பர் 4, ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங். இப்போ நம்மளுக்கு 2 டோக்கன் கிரியேட் பண்ணியிருக்கோம் வித் வெயிட்டிங் ஸ்டேட்டஸ். ஓகேவா? அடுத்து என்ன? அடுத்து வந்து இது என்ன பண்ணோம்? திஸ் வில் ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் டோக்கன் விச் இஸ் இன் வெயிட்டிங் ஸ்டேட்டஸ். இந்த ஏபிஐ வந்து யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்கோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இது கொடுக்கும். இது ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம 2 டோக்கன் கிரியேட் பண்ணேன் வெயிட்டிங்கில். ஓகேவா? அந்த 2 டோக்கனும் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு ரெஸ்பான்ஸாக. ஓகேவா? இதே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது கெட் மெத்தட் தான். இது வந்துடுச்சுங்களா? எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். எங்கள் ரெஸ்பான்ஸ் 2 டோக்கன் வெயிட்டிங்கில் இருக்குது. 2மே வந்துடுச்சு. ஓகே. ஓகே. அடுத்து டிஸ்பிளே கண்ட்ரோலர். இதில் என்னென்னா இப்போ 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள கால் பண்ணணும். ஓகேவா? எப்படி கால் பண்ணணும்? யூஸிங் கால் நெக்ஸ்ட். கால் நெக்ஸ்ட்டில் கால் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும்? இந்த டோக்கன் நம்பருக்குரிய பர்சன் வந்து இந்த கவுண்டருக்கு போங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் எங்கே இருக்குது? கவுண்டர் என்ன டேபிள்? அது டோக்கன் கவுண்டர். இந்த டோக்கன் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 3 ரோ இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். C1, C2, C3. இது 3 வந்து 3 விதமான ரூமு. இப்போது ஒரு வெயிட்டிங் டோக்கன் நீங்கள் கால் பண்ணும்போது we have to tell which room they wanted to go. ஓகேங்களா? நான் இப்போ வந்து C3க்கு போகணும்னு சொல்கிறேன் அவங்கள. ஓகே. இங்கே போயிட்டு C3ன்னு கொடுக்குறேன். C3ன்னு கொடுக்குறேன். C3ன்னு கொடுத்தவொடனே என்ன ஆகும்னா ஒரு டோக்கனை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதாவது நெக்ஸ்ட் அவைலபிள் டோக்கனை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அந்த ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேணால் அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? whenever call execute, what you will do, this API check what is the next available token, அந்த டோக்கன் நம்பர் எடுத்து இந்த ரூமுக்கு அசைன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். இந்த டேபிளை டோக்கன் கியூவை 2 வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? 2 வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ண பிறகு டோக்கன் நெக்ஸ்ட் கால்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அதாவது டோக்கன் நம்பர் 3வது பர்சனை 3வது நம்பரை வந்து கூப்பிட்ருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அவங்க தான் அடுத்த அவைலபிள் வெயிட்டிங் பர்சனு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்டஸை கால்டுன்னு மாற்றிடும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா அது கால்டுன்னு மாறி இருக்கும். கால்டுன்னு ஆயிடுச்சுங்களா? இப்போது இவர் தான் வந்து டாக்டரை பார்க்க போகணும். கரெக்டாக? இப்போ அடுத்து வந்து திருப்பி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்த கவுண்டர் நான் C1 கொடுக்குறேன். இப்போது C1 கால் பண்ணுறேன். C1 கொடுத்துட்டு கால் பண்ணும்போது என்ன ஆகுனா அடுத்த அவைலபிள் யார் இருக்கா? அடுத்த அவைலபிள் பார்த்தீங்கன்னா 4வது டோக்கன் நம்பர். ஓகேங்களா? அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அது கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த 4வது நம்பரை C1க்கு போக சொல்லி அந்த வெயிட்டிங் ஸ்டேட்டஸ் வந்து கால்டுன்னு மாறிடும். இதை வந்து போஸ்ட் பண்ணல ரன் பண்ணி காமிக்கிறேன். கால் நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. C1 what happened? Some error. URL நான் அது ஏபி URL ராங்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் ஏபி URL. ஓகேவா? ஆமாம், ஏபி URL இஸ் ராங். இப்போ நான் கால் பண்ண போகிறேன் பை பாசிங் டோக்கன் கவுண்டர் கோட் C1. இப்போ ஒர்க் ஆகிடுச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் கோட் C1ல் டோக்கன் நம்பர் 4 யார் வச்சுருக்காங்களோ அவங்க போகணுன்னு அர்த்தம் இதுக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கால்டர்னா ஆகிப்போச்சு. இப்போது 2 பேர் கால்டர்னா அவங்க வந்து எங்கே இருக்காங்க? டாக்டரை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 பர்சனும் வேறு ரூமில் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து 9th கவுண்டர் ஐடி 9, இன்னொருத்தவங்க வந்து கவுண்டர் ஐடி 7. 9ன்றது C3, 7ன்றது C1. ஓகேங்களா? ஒரு பேஷண்ட் வந்து C1ல் இருக்க டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு பேஷண்ட் வந்து C3ல் இருக்க டாக்டரை பார்க்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பார்த்து முடித்தோடனே we need to complete this token to completed. ஓகேங்களா? அதுக்கு என்ன ஏபிஐ நான் யூஸ் பண்ணுறேன்?
இதான் கம்ப்ளீட். அதுக்கு முன்னாடி கரண்ட்டுன்றதா இப்போ இந்த கரண்ட் ஏபி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த கரண்ட் ஏபி ரிட்டன் யாரெல்லாம் வந்து கரண்ட்டாக டாக்டரை பார்த்துட்ருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம், யாரெல்லாம் வந்து கால்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்க, கால்டு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க தான் டாக்டரை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த ஸ்டேட்டஸில் இருக்க டோக்கன்லாம் எடுத்தோன்னா அவங்களாம் வந்து கரண்ட்டாக டாக்டரை பார்த்துட்ருக்காங்க. அவங்க டோக்கனை தான் வந்து நம்ம டிவியில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் ஏபி நம்மளுக்கு பயன்படுது. ஓகே, இப்போ ட்ரை அவுட் கொடுக்குறேன், எக்ஸிக்யூட். இப்போ கரண்ட்டில் 2 பேர் இருக்காங்க, கால்டில் இருக்கிறது தான் கரண்ட்டு. ஓகேங்களா, C3ல் ஒரு டோக்கன்காரங்க பார்க்குறாங்க, C1ல் நோ டோக்கன் நம்பர் பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, இதே ஏபியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். API URL, இது API URL வந்துடுச்சுங்களா. இவங்க வந்து 2 பேருமே வந்து கரண்ட்டாக டாக்டரை பார்த்துட்ருக்காங்க. பார்த்து முடித்தோன்னா ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் தம். ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து we have to use கம்ப்ளீட்ன்ற ஏபி. ஓகேவா, அந்த கம்ப்ளீட்ன்ற ஏபி என்ன பண்ணோன்னா, இது அக்செப்டட் கவுண்டர் கோடு, எந்த கவுண்டர் கோடில் இருக்க ஒரு பேஷண்ட் டோக்கனை நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதை நான் சொல்லணும் இங்கே. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் C3ல் இருக்க ஒரு பேஷண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணணும். நான் C3 நான் பாஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏபிஐ பாருங்கள், ஏபிஐயில் ரெண்டுமே கால்டுன்னு இருக்குது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா, ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சிங்களா. இப்போ திருப்பியும் டேட்டாபேஸ் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏபிஐ இன்வோக் பண்ணனா கரண்ட்டில் இருக்கிறது ஒருத்தர் தான். இப்போ நான் இவரையும் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இவர் வந்து நான் போஸ்ட் பண்ணல கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, C1ல் இருக்கவர் தான் கம்ப்ளீட் பண்ணணும். C1ல் இருக்கவர். இப்போ ரிக்வெஸ்ட் பாட்டில் C1 அனுப்புகிறேன், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்டு இருக்குது, அது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா திருப்பி இதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது, எம்டி ரெக்கார்ட் தான் வரும், ஏன்னா எல்லாரையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த பேக்அண்ட் ஏபிஐயில் இப்போ ஃபுல்லாக டெமோ பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் செஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏபிஐ வந்து யூசர் இன்டர்ஃபேஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏபிஐ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நினைக்கிறேன் ஃபங்க்ஷனாலிட்டி புரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் புரியணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் 8 வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நான் 8 வீடியோ போட்டிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் விஷயமா. அந்த 8 வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த ஏபிஐயில் என்ன பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அந்த வீடியோஸை போய் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூசர் இன்டர்ஃபேஸ் வழியாக இந்த டெமோ பார்க்க போகிறோம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ். என்னுடைய தமிழ் கடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அந்த லிங்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் நான் என்ன போஸ்ட்லாம் போடுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடச்சிட்ருக்கோம். ஓகேங்களா.